Hello my dear students, நம்ம போன வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலானா என்ன, அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்துட்டீங்கன்னா which I mean derived குவான்டிட்டியை எப்படி நீங்க வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவா மாத்தலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர் அதோட வந்து எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு மாத்துறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோல லைக் பார்ட் 2 வீடியோ இதுல வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலா அது கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? இட் இஸ் வெரி சிம்பிள். இது ரொம்ப டிடிஎஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. we can complete in ஒரு 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 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஐ வில் டேக் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? புக்கில் இல்லாதது போக நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நான் எடுத்து போடுறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா S is equal to ut plus half at square. இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நல்லாவே வந்து பார்த்துட்டோம்னா மீனிங் தெரியும். S அப்படிங்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், Uங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, Tங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா டைம், half அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த பை வேல்யூ, நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து டைமென்ஷனல்லெஸ் கான்ஸ்டன்ட் கீழே வருது. ஏங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சிலரேஷன், அகைன் டைம் இங்கே வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புக்ல போடுற மாதிரி டைரக்டா வந்து நம்ம என்ன சொல்றது டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு யூனிட் எழுதலாம். அதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எஸ்ஐ யூனிட் எழுதலாம். அதுல இருந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன யூனிட் போடுவீங்க? மீட்டர் போடுவீங்களா? மீட்டர் is equal to initial velocity. velocity நாலே வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் per செகண்ட் into டைமுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் நம்ம போடுவோம். இது ஒன்று முடிச்சாச்சு. இந்த டேர்ம் ஒன்று முடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா half விட்டுருங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம டைமென்ஷனல்லெஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அது போடுறதுனால நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அது சுத்தமாவே நம்மளுக்கு வேண்டாம். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் into டைம் வந்து பார்த்துட்டோம்னா டி ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா செகண்ட் ஸ்கொயர் இங்கே நம்ம போடுவோமா? ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போதான் வந்து பார்த்துட்டோம்னா அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டைம் கெட் கேன்சல்டுப்பா. அப்போ வந்து ஐ மீன் செகண்ட் கெட் கேன்சல். எனக்கு வெறும் எம் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல. பிளஸ் இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா அகைன் இந்த ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத போறேன். இதுக்கு நான் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத போறேன். சோ எம்னா என்ன? மீட்டர் தானே. மீட்டர் அப்படிங்கிறது லென்த் தானே. சோ லென்த் is equal to again இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் தானே. மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா லென்த் பிளஸ் இதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் அப்படின்னா லென்த். அப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்ட். ஏன் அப்படின்னா நீங்க இந்த பக்கம் பார்க்க முடியாது. என்னன்னா இந்த பக்கம் 2L இருக்கு, அதனால நான் 2L நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுறாதீங்க. தே ஆர் டைமென்ஷனலி இன்கரெக்ட்னு போட்டுறாதீங்க. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா லென்த் தான் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் LHS RHS வந்து பார்த்துட்டீங்கன்னா சேம் குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. therefore it is dimensionally correct. இப்போ அதே மாதிரி நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, அதாவது v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் 8. இதெல்லாம் நீங்க 9th படிச்சதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம SI யூனிட் எழுதலாம். வெலாசிட்டியோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் per செகண்ட். யூனாலும் இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் per செகண்ட் தான். பிளஸ் ஏ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்டூ டைம்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் பா. ஸோ இந்த ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ இதுக்கு நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத போறேன். ஸோ எப்படி எழுதலாம்? மீட்டர்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா லென்த் டிவைடட் பை செகண்ட்னா டைம் இஸ் ஈக்குவல் டு மீட்டர்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா லென்த், செகண்ட்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா டைம் பிளஸ் இங்க மீட்டருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லென்த், செகண்ட்னா டைம். பார்த்தாலே தெரியுது இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற குவான்டிட்டிஸும் இங்க இருக்கிற குவான்டிட்டிஸும் எல்லாம் சேம் குவான்டிட்டிஸ் தான், மாற கிடையாது. ஸோ அதனால இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஸோ அப்போ இங்க இதை எப்படி எழுதிக்கலாம்? L t power minus 1 is equal to L t power minus 1 plus L t power minus 1. So therefore it is dimensionally correct. Okay. இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இது. அப்ப இது எனர்ஜி தானே. கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் எனர்ஜி தானே. எனர்ஜிக்கு வந்து பார்த்துட்டோம்னா என்ன டைமென்ஷனல் இதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. இந்த டேர்ம் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். என்ன அப்படின்னா energy is equal to work. அப்ப workக்கு ஆல்ரெடி work doneக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். work doneோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா force into distance. force into distance. ஓகேவா? அப்ப force ஓட ஃபார்முலா என்ன? mass into acceleration. distance அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் எழுதிக்கலாம். மாஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க kg போடுவீங்க, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் போடுவீங்க,
டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அகைன் எனக்கு இந்த இடத்துல நான் மீட்டர் போடுவேன் கரெக்டா. அப்ப இது எழுதுறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், கேஜி மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். பாருங்க இந்த எனர்ஜிக்கு எழுதிருக்கா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பா. அப்ப ஒர்க்குக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த இதுல இருந்து நான் முன்னாடியே பார்ட் 1 வீடியோல இதை நான் போட்டிருக்கேன், இந்த இது எப்படி டெரைவ் பண்ணிருக்கேன்ட்டு. ஸோ மாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா m⁻1 மீட்டர் ஸ்கொயர், அப்ப வந்து பார்த்துட்டோம்னா லென்த் ஸ்கொயர், டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா -2. ஓகேவா. இப்போ நான் இது எது கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், கைனடிக் எனர்ஜிக்கு நான் கண்டுபிடிச்சு வச்சிட்டேன். ஓகேவா. இப்போ இதை நான் சைட்ல நான் போட்டுக்கிறேன், இடம் பத்தாது, அழிச்சிட்டு போட்டோம்னா அந்த டேர்ம் மிஸ் ஆயிரும், அதனால இதை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எனர்ஜியோடது, அதாவது எல்ஹெச்எஸ் வந்து பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிருச்சு. எல்ஹெச்எஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, m⁻1 l⁻2 and t⁻−2 தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு போடணும் கரெக்டா, இந்த இதுக்கு. ஸோ இதுக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த நம்பர்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா வேல்யூ, பை வேல்யூ, அப்புறம் வெறும் நம்பர்ஸ், இது எதுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூனிட்டே கிடையாது. ஸோ அதனால எம் விக்கு மட்டும் போடலாம். எம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேஜிப்பா, எம்னா கேஜி. இந்த இடத்துல பாருங்க, எம்னா மாஸ், மாசு கேஜி. அதுக்கப்புறம் வி ஸ்கொயர், வெலாசிட்டினா வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்கொயர் வேற போட்டிருக்காங்க. அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இது மேல போயிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். அப்ப என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா, கேஜிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா m⁻1, மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பார்த்துட்டோம்னா லென்த் ஸ்கொயர், அண்ட் s⁻−2க்கு வந்து டைம்⁻−2. அப்ப பாருங்க இந்த ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருக்கா. ஸோ தேர்ஃபோர் ஈவன் கைனடிக் எனர்ஜியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்ப எல்லா ஃபார்முலாவுமே வந்து டைமென்ஷனலி கரெக்டாவே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகும். அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவோட ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அது கடைசியா உங்களுக்கு வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைமென்ஷனல் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே, அந்த தப்பா வரக்கூடியது என்ன அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், ஏன்னா அதையும் பார்க்கணும்ல. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்திருக்கேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. இதுவும் நீங்க 9th படிச்சதுதான். ஆல்ரெடி நம்மளுக்கு எனர்ஜி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஒர்க் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மாறாது. m⁻1 l⁻2 and t⁻−2. இதை வச்சுட்டு நீங்க வந்து RHS வந்து பார்த்துட்டோம்னா என்னங்கிறது பார்க்கலாம். RHS ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் எழுதலாம். m வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னதுப்பா, mனா மாசா. ஸோ மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க எப்படி போடுவீங்க, கேஜி. ஃபர்ஸ்ட் நான் யூனிட் எழுதுறேன், அதுக்கப்புறம் டைமென்ஷனல் இது எழுதிக்கலாம். ஓகே, இன்டூ ஜினா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன். ஓகேவா. அப்ப ஆக்சலரேஷன்னா யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா. இன்டூ ஹெச்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், ஹைட்னா லென்த் தானே. ஸோ லென்த் அப்படின்னு என்ன போடுவீங்க, நீங்க இந்த இடத்துல மீட்டர் போடுவீங்க கரெக்டா. அப்போ வந்து பார்த்துட்டோம்னா இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணணும், இந்த இடத்துல என்ன வருது, கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா இது மேல வந்துடும். அப்ப இதுவும் சேமா தப்பா வருது, இருங்க நானும் ஜஸ்ட் சும்மா எடுத்துதான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ t⁻−2. ஓகேவா. பாருங்க இந்த ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப ஈவன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஓகே, இப்ப பாருங்க இந்த டைமென்ஷனல் ஃபார்முலால அந்த தப்பா வரும்னு நான் சொன்னேன்ல, அது என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே கைனடிக் எனர்ஜியை எடுத்துக்கிறேன். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ½ mv² அப்படிங்கிறது தான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலாவை நான் வேணும்னே நான் தப்பா எழுதுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்துட்டோம்னா 1/8 mv² நான் போடுறேன். அப்ப இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா கரெக்டா வருதா தப்பா வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எனர்ஜினால என்ன சொல்லிட்டேன், m l⁻2 and t⁻−2ன்னு சொல்லிட்டேன். இந்த 8 இந்த மாதிரிலாம் பை வேல்யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, ஐ மீன் டைமென்ஷனல் யூனிட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா mv² போடலாம். mv² போட்டா என்ன கிடைக்கும், ஆப்வியஸா வந்து பார்த்துட்டோம்னா இதே தான் கிடைக்கும். பாருங்க, 2
t power minus 2 இதே தான் கிடைக்கும். போனதுல தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ஒரு 2 minutes 3 minutes வீடியோ முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்ப இதுல என்ன சொல்ல வரான், அப்ப இது டைமென்ஷனலி கரெக்ட் அப்படிங்கறனால இந்த ஃபார்முலாவும் கரெக்ட்னு அர்த்தமா? கிடையாது இல்ல. அப்ப என்னன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் வர இடத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைமென்ஷனலி கரெக்டா இருக்கலாம், பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டை மாத்திரப்போ மொத்த ஃபார்முலா கைனடிக் எனர்ஜினாலே ½ mv² தான். கரெக்டா? இப்ப நீங்க இன்னொன்னு வேணா வச்சுக்கலாம் பாருங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. நான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல வேணுனே வந்து ஒரு 5 mgh நான் போடுறேன். அதனால வந்து பார்த்துட்டோம்னா இதுதான் டிஃபால்ட் ஃபார்முலா நான் சொல்றேன். பொட்டன்ஷியல் எனர்ஜியாலே 5 mgh நான் சொல்றேன். கரெக்டா இருமா? ஆனா டைமென்ஷனல் ஃபார்முலா கரெக்டா தான் வரும். அப்ப என்னன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு ஒரு டிரைவ்டு ஃபார்முலாவோட கரெக்ட்னஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. இதையே நீங்க நம்பிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல கான்ஸ்டன்டே வராத இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியில mgh ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கைனடிக் எனர்ஜியில ½ mv². அப்ப அந்த ½ வர இடத்துல என்ன வேணாலும் வரலாமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு கிடையாது. ஓகேவா? சோ அப்ப இது வந்து பார்த்துட்டீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இது ஒரு பெரிய டிராபேக். அதனாலயே வந்து பார்த்துட்டோம்னா இது வேண்டாம் அப்படின்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படிதான் டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா செக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்த்துட்டீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சால்வ் பண்ணி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இஃப் there is any query, please do let me know. You can comment anytime to ask your questions, and we are always ready to help you. Thank you very much for watching W2S Academy. Prem Kiran, I'll get you back in a next video.